அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவருடைய மகிமையை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை அபிஷேகத்தினால் நிரப்பி இருக்கிறார், உங்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல, நம்ம இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தணும். அன்றைக்கி ஒரு அடிமை பெண், நாகமான் வீட்டில் இருந்த அடிமை பெண், அவருடைய சூழ்நிலை எப்படி கஷ்டமாக இருந்தால் கூட கர்த்தரை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளோ நல்ல சூழ்நிலைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்தாமல் இருக்கலாமா? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை மகிமைப்படுத்துவேன், ஆண்டவரே உங்களுடைய பிரஸ்தாபத்தை நான் சொல்லி வருவேன், ஆண்டவரே உம்முடைய துதியை நான் சொல்லி வருவேன், ஆண்டவரே. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அடிக்கடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் துதிக்க துதிக்க துதிக்க, நம்ம ஆராதித்தோம் இல்லையா, துதிக்க 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 என்ன இறங்கி வந்தது? தேவ மகிமை. ஆலயம் முழுவதும் தேவ மகிமை இறங்கி வந்தது. இன்னைக்கு நீங்கள் துதிச்சிங்கன்னா உங்கள் நடுவில், உங்களுடைய ஆலயமாகிய உங்கள் மேலே தேவனுடைய மகிமை இறங்கி வரும். ஹல்லேலூயா. அதை மாம்சமான யாவருடைய கண்களும் ஏகமாய் காணும்.